ஹலோ எவ்ரிவன், உங்கள் விஸ்வா. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபில் எக்கச்சக்க கன்ஃபியூஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சேனலில் 105 to 110 சொல்லியிருக்கோம். ஸோ அதர்ஸ் சேனலில் பார்த்தோம் அப்படின்னா 115 எபோவ் 120 சார் 130 கூட இருக்கும். ஸோ பழைய கட் ஆஃப் இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங், எதனால் கட் ஆஃப் நம்ம சேனலில் கம்மியாக சொல்லியிருக்கோம், மற்ற சேனலில் ஏன் அதிகமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத நீங்கள் உங்கள் சென்டருக்குள்ளே போகும்போது ஃபர்ஸ்ட் திங் ஆப்சன்டீஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்டாக வந்து மெயின்ஸ் லெவல் எக்ஸாம் அப்படின்னா ஆப்சன்டீஸ் 1 or 2 தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சில சென்டர்ஸில் ஒரு 5 மெம்பர்ஸ் 6 மெம்பர்ஸ் 7 மெம்பர்ஸ் இல்லை. ஸோ அது இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் பிஓ ரிசல்ட் கிளியரான கேண்டிடேட்ஸ் யாரும் மோஸ்ட்டாக ஆர்ஆர்பி கிளர்க் மீன்ஸ் வந்து அப்பியர் ஆகலை. அது ஒரு விஷயம். சில காரணம் அப்படின்னு பார்த்தா, ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ போயிட்டு இருந்த சமயத்தில் 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் வரல. கண்டிப்பாக அவங்க எல்லோரும் வந்திருப்பாங்க. ஒரு எக்ஸாம் கிளியர் ஆனதுனால பிஓவே ஒரு ட்ரீமாக வச்சுருந்த கேண்டிடேட்ஸ் கிளரிக்கல் வந்து அப்பியர் ஆகலை. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓ கிளியரான கேண்டிடேட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு எபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களோட காம்படிஷன் இங்கே குறையுது. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஐபிபிஎஸ் கிளரிக்கல், ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ கிளரிக்கல்ஸ்லாம் கொண்டு வர விதம் பார்த்தா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு பிஓவை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 எக்ஸாம் கிளியர் ஆகிறதுனால ரெக்ரூட்மெண்ட்லேயும் சில பிரச்சனை இருக்குது. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு ஈக்குவலாக கிடைக்கிறதில்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஐபிபிஎஸ்பிஓ ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் என்ன இருக்குன்னு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக ஆர்ஆர்பி பிஓ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எஸ்பிஐ கிளர்க்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எஸ்பிஐ கிளரிக்கல் வந்ததுக்கப்புறம் தான் ஐபிபிஎஸ் கிளர்க்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கடைசியாக தான் ஆர்ஆர்பி கிளர்க்கு ரிசல்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் உங்களுக்கு கட் ஆஃப் மேபி அதிகமாகவே இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ கிளரிக்கல் ஒருத்தர் கிளியர் பண்ணுறாரு, இல்லை அதே சமயம் ஆர்ஆர்பி கிளரிக்கலும் கிளியர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ரிஃபரபிள் அவர் வந்து எஸ்பிஐ கிளரிக்கல் தான் எடுக்க பார்ப்பார். சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம சேனலில் 1 by 1 கட் ஆஃபை ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கலாம், இல்லை சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ ஒரு ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது இதுதான் ஒரு உண்மையும் கூட. ஐபிபிஎஸ் பிஓ கிளியரான கேண்டிடேட் ஆர்ஆர்பி கிளரிக்கலுக்கு வரணுன்றதுக்கான ஒரு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு மேபி நேட்டிவ் பக்கம் கிடச்சிச்சின்னா ஜாயின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ பிஓ கிளியரான கேண்டிடேட்ஸ் கிளரிக்கலை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம், நான் எல்லாரையும் சொல்லலை, மேக்ஸிமம் கிளரிக்கலில் எஸ்பிஐ பிஓ தான் கிளியர் பண்ணுவாங்க, ஐபிபிஎஸ் கிளரிக்கல் வரமாட்டாங்க. ஸோ ஐபிபிஎஸ் கிளரிக்கல் கம்பேர் பண்ணவங்க ஆர்ஆர்பி கிளரிக்கலில் கடைசி ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க. பட் ஆனால் எல்லாத்துக்கும் சேலரி வந்து கிட்டத்தட்ட சேம் தான். மிஞ்சி போனால் ஒரு 1000-500 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் ஆர்ஆர்பி கிளரிக்கலோட சேலரி அதிகமாகவும் இருந்திருக்கு. ஸோ அது ரெண்டாவது விஷயம். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கட் ஆஃபே வந்தாலும் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றது ஒரு மெயின் ரோலாக இந்த வருஷம் எல்லா எக்ஸாம்ஸும் இருக்கும். எஸ்பிஐ கிளரிக்கல்ஸ்னுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற இந்த நேரத்தில் அவங்க எஸ்பிஐ கிளரிக்கல் ஜேஏனுடைய 3rd வெயிட்டிங் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். நம்ம என்ன எதிர்பார்த்தோம், ஸோ அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம ரெக்ரூட்மெண்ட்டில் நமக்கான வேகன்சி நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நான் இப்போ தான் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்ல விரும்பலை. எதையுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. பட் ப்ரெடிக்ஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு பிஓ ரிசல்ட்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, கிளரிக்கல் ரிசல்ட்ஸை கொடுப்பாங்க அப்படின்றது மட்டும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, படிக்க எதுவுமே கண்டென்ட் இல்லை, எடுத்து வச்சா ஓடவே மாட்டேங்குது, என்ன படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் மேலே 100% ஹோப் இருந்தாலும் சரி, இல்லை சார் நான் நல்லா பண்ணியிருக்கேனான்னு தெரியல, இல்லை நான் நல்லா பண்ணலையானு தெரியல, நான் ஆவரேஜில் இருக்கேன், எனக்கு வந்து நிறைய கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது விட்டுருங்க. எக்ஸாம் முடிஞ்சிருச்சா, உங்கள் ரிசல்ட் உங்ககிட்ட சக்ஸஸ்னு வர வரைக்கும் உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸாக எடுத்துக்கோங்களேன். நீங்கள் எந்த விஷயத்தில் லேக் ஆனீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரீசனிங்கில் பிளட் ரிலேஷன் லேக் ஆகிட்டீங்களா, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் படிங்க. எக்ஸாம் இல்லாத நேரத்தில் பண்ணுற ப்ராக்டிஸ் தான் பெரிய டிஃபரன்ஸை எக்ஸாம்ஸில் கொடுக்க முடியும் அதர் கேண்டிடேட்ஸை கம்பேர் பண்ணும்போது. டெய்லி ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டு போடுங்க, இல்லையா நீங்கள் நியூஸ் பேப்பர் படிங்க, இங்கிலீஷ் வீடியோஸ் பாருங்கள், இங்கிலீஷை கற்றுக்கோங்க. மேத்தமெட்டிக்ஸில் உங்களுக்கு அரித்மெட்டிக்ஸ் வீக்காக இருக்குது, அரித்மெட்டிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் டெய்லி பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகேவை படிக்கலாம். ஏன்னா ஸ்டாட்டிக் ஜிகே எந்த எக்ஸாம்ஸ் போயிட்டு வந்தாலும் எல்லாரோட புலம்பலும் ஸ்டாட்டிக் ஜிகேவாக தான் இருந்திருக்கு. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே 1 by 1 ஷெடியூல் போட்டு படிங்க.
அதுக்கு நல்ல டைம் இருக்குது. ஸோ அந்த 2 மாதத்தை 3 மாதத்தை நல்லா யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் ஆகிடுச்சா, ஹாப்பியாக எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜாலியாக இருங்க. ஸோ அது வரைக்கும் உங்களோட ட்ராவல் ஸ்டாப் ஆகவே கூடாது. ஒரு மாதிரி வேகாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த Feb 1லேருந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 6ஆம் தேதி வந்துருச்சு சரிங்களா. ஸோ Feb 1லேருந்து இப்போ வரைக்கும் 6 நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், இன்றைக்காவது நான் வந்து படிக்கணுமா அப்படின்ற ஒரு தாட்டோடு நீங்கள் இருக்க வேண்டாம். உங்களோட ப்ரிப்பரேஷனை 1 பை 1ஆக கொண்டு போங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக புதுசாக ஒரு விஷயங்களை கற்றுக்கோங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ அதை சரி பண்ண பாருங்கள். பிளட் ரிலேஷனில் ஒரு 100 கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிஐயா ஒரு 100 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை கேஸ்ட்லெட்டில் நான் தப்பு பண்ணேன்னா 100 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது எப்படி தப்பாகும்? ஃபஸ்ட்டு விஷயம் கான்ஃபிடென்ட் வரணும். அதுக்கு நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் பரவாயில்ல எக்ஸாம் இல்லைன்னு தள்ளி போட்டு மறுபடியும் நீங்கள் மே மாதம் ஜூன் மாதம் தான் நான் படிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக உங்களால் ப்ரிலிம்ஸ் லெவலில் கிளியர் பண்ண முடியும். மெயின்ஸ் லெவலில் அந்த தடுமாற்றம் மறுபடியும் அதே இடத்துல தான் கொண்டு வந்து நிப்பாட்டும் சரிங்களா. ஸோ அதனால் இப்போ இருந்தே உங்களுடைய வீக்கர் ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை சரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் கிளியர் ஆகும். ஆர்பிஐ அசிஸ்டன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான சில அப்டேட்ஸ் எல்லா சேனல்லையும் வந்திருக்கு. அதுக்கு ஒரு ட்ரீம் வச்சுருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிங்க. எக்ஸாம்ஸ் வந்து 100% ஈஸியாக தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. கட் ஆஃப் அதிகமாக இருக்கும், அது வேறு விஷயம். ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் வருது அது வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். ஸோ ஆர்பிஐ அசிஸ்டன்ட் படிங்க. அடுத்தடுத்து எஸ்பிஐ தான் ஃபஸ்ட் எக்ஸாமாக வரப்போகுது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா பிஓ கிளரிக்கல்ன்ற பேட்டர்னில் எஸ்பிஐ பிஓக்கு படிங்க. டைம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேப் விட்டுறாதீங்க. ஸோ கட் ஆஃப் பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கான வேக்கன்சி உங்களை தேடி வருமே தவிர அந்த சேனல் இந்த சேனல்னு பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு நம்பிக்கிட்டு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் February 9th டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ February 9th எல்லா கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆகிடும். கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் கிளாஸஸில் மீட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு இல்லை கோர்ஸ் ரிலேட்டடாக பர்ச்சேஸ் பண்ணுறது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸ் பேட்ச் பேங்கிங்க்கு புதுசாக நீங்கள் படிக்க வந்திருக்கீங்க அப்படின்னாலும் பிகினர்ஸ் பேட்சும் சைட் பை சைட் போயிட்டே இருக்குது. அது டெய்லி கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்குது. ஆஃபரில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், ₹555. ஸோ எனக்கு அக்யூரேட்டாக ப்ரைஸ் தெரியாது. நம்ம சேனல் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் கோர்சஸ் இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிகினர்ஸ் பேட்ச் யாராவது படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள். மெயின்ஸ் பேட்ச் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பை.